வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் முந்துகிறது திடீரென வெளியான சூப்பரான சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க வில்லைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கலவரமும் நிலவரங்களும் எப்படி இருக்குன்றது கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ப்ரெஸ் மீட் மாதிரி வைக்கிறதும் கருத்து கணிப்பு மாதிரி வந்து இப்போ கருத்து கணிப்புனா எப்படிங்க, மைக்கு பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்களே, அந்த மாதிரியா நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்க யாருக்கு ஓட்டு போகிறீங்க, அது வந்து இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரம். இதுக்கு முன்னாடிலாம் கருத்து கணிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மக்களிடம் வந்து நேரடியாக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, அதாவது ஃபோனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐபேடை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன கட்சிக்கு சொல்கிறாங்களோ அந்த கட்சிக்கு வந்து ஒரு பர்சன்டேஜாக போட்டுக்கிட்டே வருவாங்க ஊர் வயசாக. அதுமாரி போட்டு தான் வந்து சர்வேக்கள் எடுப்பாங்க. இப்போ என்ன மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேமரா ஒரு மைக் எடுத்துகிட்டு போயிட்டு பொதுமக்கள் எங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான இடத்துல வந்து எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையோ இளைஞர்களிடையோ எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. அவங்க அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வாக்களிக்க போகிறேன், அவங்களுக்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்க போகிறேன், விஜய்க்கு வாக்களிக்க போகிறேன், சீமானுக்கு வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறப்போ அங்கேயே வந்து அந்த கருத்து கணிப்புகளை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சில இடத்துல அவங்களும் இருக்காங்க. அந்த ஊடகமும் சரி, பார்க்கக்கூடிய நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்குது, இவங்க யதார்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து சொல்கிறாங்களா இல்லை கரெக்டாக யாருன்னா சொல்லி சொல்கிறாங்களா இல்லை இவங்களே சொல்கிறாங்களா அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கருத்து கணிப்பு தான் இப்போ வந்து அதிகமாக வந்து வெளியாகிட்டுருக்கு. அந்த வகையில் தற்போது அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அந்த கருத்து கணிப்பு தான் வந்து தற்போது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, தற்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறையராக இருக்கட்டும், ஒரு சில ஏஜ் லிமிட் 45-50 கிட்ட இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மை நடந்திருக்கு, ஆனால் தீமைகள் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்காம தள்ளி போயிட்டுருக்கு. அதை வந்து நம்ம உரிய காலத்தில் உரிய நேரத்தில் வந்து கிடைச்சாதான் நமக்கான வந்து வளர்ச்சி இருக்கும். நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆய்வே முடிய போகுது. 50 வயது ஆகுது, ஒரு முதியோர்கள் சொல்கிறார்கள் 50 வயது ஆகிறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்காம இருக்குது. ஸோ இதே நிலைமை அடுத்த தலைமுறைக்கு போச்சுன்னா அது வந்து அடுத்தடுத்து வரவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில எப்படி சொல்கிறது, அவங்களுடைய தவறுகளால் அடுத்த தலைமுறையும் தவறுதல் ஆகுது அப்படின்றத நம்ம ஏற்க முடியாது. அதனால் அந்த தவறுதலை திருத்தும் வகையில் தான் வந்து இந்த தேர்தல் இருக்கணும். ஸோ மாறுதலை கண்டிப்பாக விரும்பியாக வேண்டும் பொதுமக்கள் அப்படின்றத எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் யதார்த்தம். ஆனாலும் கூட எங்களுக்கு மாறுதல் தான் வேணாம், இருக்கிற கட்சி வந்தால் போதும், இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வந்தால் போதும், இல்லை அதிமுக வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓகேங்களா, எல்லாருமே மாறுதலை யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து மாறுதலை யோசிக்கணும்னா அரசியல் புரிதலும் தெளிவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே புகுத்தணும். அது புகுறதுக்கு ஒவ்வொருடைய புரிதலும் கொஞ்சம் லேட் ஆகலாம், இல்லை சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க, டக்குன்னு புரிஞ்சுங்களும் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறப்போ இவங்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, மாற்றத்தை யோசிக்கக்கூடிய பர்சன்டேஜ் மக்கள் 45% இருக்கார்கள். மீதி 55% மக்கள் இன்னும் பழைய கட்சிகளே, திராவிட கட்சிகளே வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற யோசனையில் இருக்கிறார்கள். ஸோ இப்படி இருக்கிறப்போ பர்சன்டேஜ் லெவலில் லீடிங் எங்கோ இடிக்குது அப்படின்றத வந்து யதார்த்தமாக இருக்கிறது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.